அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே. இது வந்து வீட்டுடைய சாப்பாடு அரிசி. இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சாயங்காலத்துக்கு பிள்ளைங்களுக்கு வந்து உப்பு உருண்டை சுட்டு கொடுக்க போகிறோம். பாருங்கள், வீடியோவில் வாங்க காமிக்கிறோம். இது வந்து நல்லா களைஞ்சி நல்லா ஒரு 2-3 ஹவர் ஊறட்டும். நல்லா இந்த அரிசியை நல்லா புழுங்க அரிசியை வந்து நல்லா களைஞ்சி ஊற வச்சுட்டு நல்லா அரைக்கும் போது வீடியோவில் காட்டுறோம் உங்களுக்கு. நல்லாயிருக்கும். உப்பு உருண்டை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம புழுங்கல் அரிசி சாப்பாடு அரிசியில் தான் வந்து ஊற வைக்கணும். இப்போ ஊற வச்சிடறோம். ஊறட்டும், நல்லா ஊறட்டும். அரிசி ஊறினோன்னா நாங்கள் அரைக்கும் போது வீடியோவில் செய்யும் போது காட்டுறோம். உப்பு உருண்டைக்கு நாங்கள் வந்து புழுங்கல் அரிசி ஊற வச்சுக்கிறோம். சாப்பாடு அரிசி இதை அரைக்க போகிறோம். உப்பு உருண்டைக்கு அரைச்சி வந்தோடனே மாவை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு கொஞ்சம் உப்பு சால்ட் உப்பு சேர்த்துட்டோம். இதில் வந்து இந்த வதக்கி வச்சது கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, உப்பு உருண்டைக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இது வந்து நாங்களாம் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது அந்த காலத்தில் நாங்கள் வாடகைக்கு வீட்டில் இருப்போம். அப்போ வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க வந்து இந்தமாரி நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போது இந்தமாரி இது உப்பு உருண்டைன்னு நாங்கள் லைன் வீட்டில் இருப்போம். 16 குட்டணத்தில் இருந்தோம். அப்போ வந்து எங்கள் வீட்டாண்ட இருக்கிறவங்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைலாம் நல்லா சாப்பிடுவோம். அதுக்கப்புறமும் செஞ்சு சாப்பிடுவோம். இப்போ மழை டைமில் வந்து இந்தமாரி பிள்ளைங்களுக்கு வந்து சாயங்காலத்தில் வந்து நம்ம வந்து வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்கலாம். இது பாருங்கள், வெறும் புழுங்கல் அரிசி சாப்பாடு அரிசியை தான் நாங்கள் ஊற வச்சு மாவு தண்ணியும் ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அரைச்சிட்டு வெங்காயம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா இதை சேர்த்துக்கணும் நீங்கள். இப்போ இதை வந்து நல்ல மாவு கிளறிடுறோம். தண்ணிலாம் சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ ஊற்றக்கூடாது. வெறும் இந்த அரைச்சதையே கரெக்டாக பக்குவமாக வந்துருச்சு. இப்போ இனிமேல் உருண்டை பிடிச்சி இதில் வைக்கணும். என்ன தேவை இப்படி உருண்டை பிடிச்சி இப்படி வச்சுக்கோங்க. நல்லா அழகாக இருக்கும். சின்னதாக நம்ம தேவை அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இதை வந்து சுடு தண்ணிலையோ எந்த தண்ணியிலையும் கிண்டக்கூடாது, தண்ணியே ஊற்றக்கூடாது. இதில் உப்பு உருண்டை உருட்டி வச்சுட்டோம். தண்ணி கொதிச்சிருச்சு. இது வந்து மூடி போடணும், வேகட்டும். உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. எடுத்து வைக்கலாம். உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. கொதிக்க இருக்குது. இந்தமாரி மழை டைமில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா சூடாக சாப்பிடுவோம் பிள்ளைங்களுக்கு. இதுக்கு வந்து இந்த கார சட்னி உப்பு உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கும். சுட இருக்குது பாருங்கள். இந்த உப்பு உருண்டை எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். உப்பு உருண்டை கொதிக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு வந்து நல்லா வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கடை ஃபுட்டோட வீட்டு ஃபுட்டு செஞ்சு கொடுங்க. நல்லா சுவையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் வீட்டு சாப்பாடு அரிசி தான் போட்டிருக்குறோம். இதில் இந்தமாரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. நீங்களே ஊற வச்சுருங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும். நல்லா அரிசி ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, மல்லிக்கீரை எல்லாம் சேர்த்துக்கோங்க. பிள்ளைங்களுக்கு இது கார சட்னி. இந்த வெங்காயம் வேக வச்சு காஞ்ச மிளகா போட்டு பூண்டு எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டில் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ராகிலையும் செஞ்சு நாங்கள் அடுத்த வாட்டி வந்து ராகியில் உப்பு உருண்டை செஞ்சு காட்டுறோம். அதுமாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க உறவுகளே. எங்கள் சேனல் எல்லோரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே.